ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது வந்து சாயங்காலம் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு நடந்து வர்றது தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ட்ரெஸ் அயர்ன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனேன். அயர்ன் பண்ணால் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வைக்க தெரில இந்த மெட்டீரியலுக்கு ஏற்றால. அதனால் லைட்டாக அதை அயர்ன் பண்ணி பார்த்தேன், பொசுங்கின மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அப்படியே போட்டு வந்துட்டேன் மக்களே. அப்புறம் பசங்களை எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்தோம். இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற விநாயகர் கோயில். இதுக்கு விளக்கு போட்டு எங்கள் அம்மா கிட்னி வேணும்னு நல்லா வேண்டுனாங்க. அப்புறம் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாகாளியம்மன் கோயிலுக்கு போனோம். நான் வந்த புதுசில் வந்து இந்த கோயிலில் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அந்த மாகாளியம்மன் கோயில். இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக கட்டியிருக்காங்க மக்களே. நாங்கள் இந்த ஊருக்கு வரும்போது அந்த லாஸ்ட்டாக அந்த கோயில் திருவிழாவை பார்த்தோம். இந்த ஊருக்கு 2011 வந்தோம். இப்போ வந்து 2026 வரப்போகுது. ஒரு கோயில் திருவிழாவை தான் பார்த்துருக்கோம். இப்போ கெட்டி முடித்து இந்த மார்கழியில் வந்து கோயில் திருவிழா வரப்போகுது மக்களே. நல்லா இருக்கும் இந்த மாகாளியம்மன் கோயில் திருவிழா. இங்கே வந்து இதுவே எங்களுக்கு வந்து சொந்த கோயில் மாதிரி ஆகிப்போச்சு. எங்கள் அப்பாலாம் இந்த கோயிலுக்கு இப்போ வரி கொடுக்குறாங்க. கோயிலுக்கு வரையே மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வேறு கொடையும் கொண்டு போகல, மப்ளர் மட்டும் வச்சுருந்தேன். ஏன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே குளிர் அடிச்சிச்சு நல்லாவே. அதனால் மப்ளர் கொண்டு போனேன். இங்கே மழையே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சாமியை பார்த்தாச்சு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு தீபம்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மழை வந்துச்சுன்னா அங்கேயே உட்காந்து ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன். மழை நின்ன பாடே இல்லை. அப்புறம் மழையிலேயே நனைஞ்சி வீட்டுக்கே வந்துட்டேன் மக்களே. மழை இன்னுமே நிற்கலை, மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து விநாயகர் கோலம் போட்டிருந்தாங்க பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. விநாயகர் வந்து எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். விநாயகர், அதுக்கப்புறம் சாய்பாபா, அதுக்கு இவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் விநாயகர் கோலம் போட்டிருந்தாங்களா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் பார்த்து ரசிச்சுட்டு சாமியை நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு வந்துட்டேன் மக்களே வீட்டுக்கு. காலையிலேருந்து சாயங்காலம் வரை வீட்டில் யாருமே இல்லாமல் போர் அடிச்சிச்சு. பசங்க வந்ததுக்கப்புறம் ஒரு சில சமயம் வந்து டென்ஷன் ஆகும் பார்த்துக்கோங்க, சொன்ன பேச்சு கேட்கலன்னா. ஒரு சில சமயம் வந்து பசங்க இல்லைனாலும் ரொம்பவே போர் அடிக்கும். ஏதோ நல்ல ட்ரெஸ் போடனா என் பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது மக்களே. அவளுக்கு தேவை இந்த பேண்ட்டு, இந்த சட்டை, இந்த மாதிரி உடம்புல குத்தாத ட்ரெஸ்ஸு தான் அந்த மேடம் போடுவாங்க. அதான் நான் தான் விளக்கேற்றுவேன் அப்படி இப்படின்ட்டு கிடந்து போட்டி போட்டுட்டு இருந்தா. இதுதான் எங்கள் சாமி, மாகாளியம்மன் சாமி. பார்த்துக்கங்க மக்களே. எங்கள் வீட்டுக்கும் மாகாளியம்மன் சாமிக்கும் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போதுமே டயாலிஸ் போயிட்டு இந்த வழியாக ரூட் வழியெல்லாம் போக மாட்டோமா, அப்படி போயிட்டு வர்றதுனால இங்கே சாமி பார்க்க வரவே முடியறதில்ல. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து வந்து சாமியை பார்த்துருக்கேன். ரொம்ப மனசு திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேன் மக்களே. இதுதான் என்னோடய பிறந்தநாள் ட்ரெஸ்ஸுன்னு போட்டிருந்தேன். அதில் ஒன்றுமே இல்லை, வேறு என்ன பண்ணேன், யாருமே இல்லாமல் நம்ம துணியை போட்டு என்ன செய்யன்ட்டு அப்படியே போட்டுட்டு நல்லா இந்த தெருவுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி